பிரைசலர் கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாவற்றுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகையினால இவ்வேளையில கூட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை கனப்படுத்துகிறோம். தேவனாகிய கத்த இந்த நாளில் கூட கேட்கிற ஆண்டவருடைய தேவ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க, அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள, சாட்சியாய் ஜீவிக்க தேவன் கிருபை தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜீவிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை நாளில் கூட தேவ வார்த்தையை கேட்கிற நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். தேவனுக்கு பிரியமானதை இன்னதென்பதை ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து சோதித்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். இந்நாளில் நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவங்க யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷர்கள் யார் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் இஸ்ரவேலை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபை தமக்காக கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரா, தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலும் யாக்கோபும் ஆகிய தேவனை தேடக்கூடியவர்கள். அவர்கள் சொல்றாங்க, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் தேவனுடைய சந்நிதியில போய் எட்டாமல் போனது. தேவன் என்னை பார்ப்பது கிடையாது, கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வது கிடையாது என்று சொல்லி தன் உள்ளத்துல புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இராதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபாகிய நாம், தேவனை தேடக்கூடியவர்களாகிய நாம், தேவனை அண்டிக் கொள்ளக்கூடியவர்களாகிய நாம், என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றே, என்னுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டவே இல்லையே, நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் ஆராதிக்கிற ஆராதனை, என்னுடைய உபவாசங்கள், நான் வேதத்தை வாசிப்பது, இரவு நேரங்களை நான் ஜெபிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, பிறரை தேற்றுவது, நான் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு மறைவாய் காணப்படுகிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாதாம். இந்த யாக்கோபு சொல்லுகிறான், என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, நான் செய்யக்கூடிய செயல் தேவனுக்கு மறைவாய் போனது, என்னுடைய நியாயம் தேவ சமூகத்துல எட்டாமல் போனது என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவன் என்ன பண்றானா கேட்கிறானாம். இந்த வேளையில கூட பிரியமானவர்களை, நீங்க கூட நிறைய நேரங்கள்ல நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், நீண்ட நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, நீண்ட நாட்களாக நான் கர்த்தருக்காக என்ன பண்ற பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய வழியை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மறந்து போயிட்டாரு. என்னுடைய வழி எப்பேற்பட்டது என்பது கூட தேவன் என்ன பண்ணல, சிந்தித்து பார்க்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வழிகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய வழி ஒரு நாளும் மறைந்து போகாது. நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு நாளும் தேவனுடைய பார்வையில அற்பமாய் எண்ணப்படாது. நீ அந்தரங்கத்துல தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வது, அந்தரங்கத்துல பிறருக்கு நீ உதவி செய்வது, தேவ சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருந்து ஜெபிப்பது, இது எல்லாவற்றுமே தேவன் தம்முடைய கணக்குல வைத்திருக்கிறார். தம்முடைய பார்வைக்கு மறைவாக அதை மறைத்து வைக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க அதை மறந்துட்டு ஏன் என்னுடைய வழியை கர்த்தர் நோக்கி பார்ப்பது கிடையாது, என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பது கிடையாது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிராதபடிக்கு கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்க. இந்த யாக்கோபை போல சொல்லிவிடாதீர்கள். இந்த யாக்கோபு என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என்னுடைய நியாயம் தேவ சமூகத்துல எட்டாமல் போனது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அநேக வேளையில கூட அநேக தேவ பிள்ளைகள் இப்படியாக சொல்வது உண்டு. ஆனாலும் கர்த்தர் நீதி நியாயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை அவர் செய்து நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தேவன் உயர்த்தி வைப்பது நிச்சயமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க செய்கிற காரியங்களை நீங்கள் உண்மையாய் நடப்பது, உத்தமமாய் நடப்பது, தேவனுடைய வழிகளில் நடப்பது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவது, உபவாசிப்பது, இந்த காரியங்களை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்து நியாயம் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை
உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உங்களை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால என் நியாயத்தை தேவன் பார்க்கவே இல்லை, என் நீதியை பார்க்கவே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிட்டு தேவனை தேடுவதை விட்டு விடாதீர்கள். தேவனோடு அதிகமாய் கிட்டி சேர்வதை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அதிகமாக்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். இந்த வேளையில கூட நம்ம வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? கர்த்தர் ஒரு நியாயம் செய்கிறாரு, அவர் ஒரு வழியில ஜனங்களை நடத்துகிறார் என்பதை ஒருவன் என்ன பண்ண முடியாதா? நியாயம் விசாரிக்க முடியாதா? உம்மிடத்துல நீர் அநியாயம் செய்கிறீர், நீர் அநீதி செய்கிறீர் என்று சொல்லி சொல்லத்தக்கவன் யார்? ஏன் என்று சொன்னால் தேவன் அநியாயம் செய்கிறவர் கிடையாதுங்க. தேவன் நீதி நியாயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய நியாயம் எட்டவில்லை என்று சொல்லி ஒரு நாளும் சோர்ந்து போயிட்டு மனக்கலக்கங்களோடு சஞ்சலத்தோடு ஒரே போராட்டமா இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போன ஒரு நிலைமையில காணப்படாதீங்க. நிச்சயமாகவே தேவன் என்னுடைய நியாயத்தை கேட்பார், என்னுடைய வழியை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை அறிந்தவர்களாக ஆவிக்குரிய ஓட்டத்துல முன்னேறி ஓடிக்கொண்டே இருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியவர்கள் அப்படிதான் செயல்படுவார்கள். மாம்ச பிரகாரமாக வாழ்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுயத்தை தான் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. சுயமான காரியங்கள், தான் பட்ட பிரயாசங்கள், தான் செய்த நீதி, அதைத்தான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரியவர்களாகிய நாம், என் தேவன் எனக்கு நீதி நியாயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஆவியின் கண்ணோட்டத்தில் பார்த்து அதை விசுவாசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த வேளையில நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஹல்லேலூயா. இந்த ஆகார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபிரகாமின் மனைவியை இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா துரத்தி விடுகிறார். தன்னுடைய இடத்திலிருந்து தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்க தன் மனைவி, தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் துரத்தி விடுகிறார். ஒரு துருத்தி தண்ணீரையும் என்ன பண்றாருன்னா கொடுத்து விட்டு அவங்க அப்பத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணி பிள்ளையை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லி நிர்கதியாக இந்த ஆகாரை விட்டுவிடக்கூடியவனாக ஆபிரகாம் காணப்பட்டான். அந்த பேர்சபாவின் வனாந்திரத்திலே இந்த ஆகார் அலைந்து திரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் அவளை கைவிட்டாலும் கர்த்தர் ஒரு நாளும் ஆகாரை கைவிடவே இல்லை. வனாந்திரத்துல அலைந்து திரியிறா, வழி எதுவென்று தெரியாதபடிக்கு என்ன பண்றனா, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா வழியே தெரியாதபடிக்கு என் பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எப்படி வாழ்வேன், இந்த வனாந்திரத்துல ஒரு வழியும் காணுமே என்று சொல்லி இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நிர்கதியாக விடப்பட்ட அந்த வேளையில அழுது கொண்டு கர்த்தரை நோக்கி அவங்க பார்க்கக்கூடியவராக இருந்தாங்க. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, இந்த ஆகாருடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்க. கணவன் கைவிட்டுட்டாரு, பிள்ளை எப்படி எதிர்காலத்துல வளர்க்க வேண்டும், பிள்ளைக்கு எப்படியாக தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும், இல்லையா இந்த வனாந்திரத்துல எப்படி செத்து போயிடுமா என்ற ஒரு பயமும் அவர்களுக்குள்ளாக உண்டானது. இந்த நாள்ல கூட இப்படியாக கைவிடப்பட்டவர்களாக, கணவனால கைவிடப்பட்டவர்களாக, சொந்த பந்தங்களாக கைவிடப்பட்டவர்களாக நீங்க காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் உங்களோடு இருப்பார். இந்த பேர்சபாவின் வனாந்திரத்துல வழி தெரியாதபடிக்கு ஆகார் அலைந்து திரியும் பொழுது பிள்ளை செத்து போயிடுவாளே, துருத்திலிருந்து தண்ணீர் என்ன பண்ணிச்சு செலவழிந்து போனதே, அப்பமும் செலவழிந்து போனதே, நாங்க என்ன பண்ண போறோம், சாக போறோம், இந்த பிள்ளை சாகிறது நான் பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆகார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பிள்ளையை தூரத்துல தூக்கி எறிந்து விட்டு உட்கார்ந்து சத்தம் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டு எனக்கு யார் உதவி செய்வார், இந்த வனாந்திரத்துல யார் என்னை தூக்கி எடுப்பார், இந்த வனாந்திரத்திலிருந்து யார் என்னை மீட்பார், என் பிள்ளைக்கு யார் ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லி ஆகார் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தாங்க. இவளுடைய நியாயம் கணவரிடத்துல எட்டவே இல்லை. ஏன்னு சொன்ன நானும் உன்னுடைய மனைவி தானே, நீ என்னை நேசிக்க வேண்டும், என் பிள்ளையை நேசிக்க வேண்டும், எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவ என்ன பண்ணலன்னு சொன்னா தன்னுடைய கணவனிடத்துல சண்டை பண்ணுகிறவளாய் அவள் காணப்படவே இல்லை. துரத்தி விடும் பொழுது அமைதியா கடந்து போனா. கடந்து போகும் பொழுது அந்த வனாந்திரத்துல அழுது கொண்டிருந்த ஆகாரை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவன்
பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவன் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? கேட்டாராம். பிள்ளை இருக்கும் இடத்துல உன்னுடைய பிரச்சனையின் நடுவில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு நீதி நியாயம் செய்வதற்கு இந்த பூமியில யார் சொந்த பந்தங்கள் இடத்துல போய் கேட்டாலும் யாரும் எனக்கு நீதி செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய பிரச்சனைக்காக நான் போயிட்டு நிற்கும் பொழுது எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, எனக்கு நியாயம் செய்ய மாட்டேன்றாங்க, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த பிரச்சனையின் நடுவில் இருந்து நீங்க கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனுஷர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஆகாரை ஆபிரகாம் தள்ளிவிட்ட பொழுதும் இந்த ஆகார் கர்த்தரை ஒரு நாள் விடவே இல்லை. அந்த வனாந்திரத்துல அந்த பிரச்சனையின் மத்தியில நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டார். அவளுடைய பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டுட்டு அவளுக்கு தேவன் ஒரு வாக்கை கொடுத்தார். பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனும் என்ன பண்ணுவான்? இந்த பூமியில பலத்தவனா இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஆகாருடைய நியாயத்தை கண்டு தேவன் என்ன பண்ணாருன்னா அற்புதத்தை செய்தார். ஒரு பெரிய ஜாதியாக ஆகாருடைய சந்ததியை கர்த்தர் மாற்றினாருங்க. அந்த வனாந்திரத்தில் அலைந்து திரியும் பொழுது வழி எதுவே என்று தெரியாதபடிக்கு என்ன பண்ணனா சுற்றி 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 அலைந்து திரிந்தாள். தேவன் அவளுக்காக என்ன பண்ணாருன்னு சொன்ன ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அந்த வழியில அவங்க நடந்தாங்க. உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டார். இந்த ஆகார் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தது நிமித்தமாக இவளுக்காக கர்த்தர் ஒரு புது வழியை திறந்து கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒரு வழியை திறந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகாருடைய சத்தத்தை கேட்ட தேவன், ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், ஆகாருடைய பிள்ளையினுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? கணவனை விட்டுட்டு தூரமா போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சொந்த பந்தங்களால இப்படியாக கைவிடப்பட்ட நிலைமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்ககிட்ட நீதி இருந்தும் நியாயம் இருந்தும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்களுக்கு குடும்பத்தாரும் மற்றவர்களை செய்யாதபடிக்கு நிர்கதியாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. சியோன் என்னை மறந்துட்டா, தேவன் என்னை பார்க்கவே இல்லை, என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லிட்டு என்ன பண்ண புலம்பிக் கொண்டிருக்கிற. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இதோ என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில வரைந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுடைய தேவை என்னது என்பதை அறியக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகளை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய மனப்போராட்டங்கள், சஞ்சலங்கள், கவலைகள் எல்லாவற்றுமே நீக்கி கர்த்தர் உதவி செய்து உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவார். வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 68ஆம் அதிகாரம் 5வது வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். இந்த ஆகார் வனாந்திரத்தில் திக்கற்று போயிட்டு உதவியற்று போயிட்டு கிடக்கும் பொழுது ஆகாருடைய பிள்ளை உதவியற்று யாருமே இல்லாதபடிக்கு அவன் என்ன பண்றா? கலங்கி கொண்டு அழுது கொண்டு எதிர்கால வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் அழுகிற சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த வேளையில கூட திக்கற்றவர்களாய் காணப்படுகிறீர்களா? கணவனால கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? விதவைகளாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கணவன் இருந்தும் ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் இருந்தும் ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? திக்கற்று போய் இருக்கிறப்பா, சகலமும் எனக்கு இருக்குது, ஆனாலும் என்னன்னு சொன்ன என்னை யாரும் விசாரிக்கவே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? அவர்களுக்கு தான் தேவன் உதவி செய்வாராம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறாரா? உங்களுடைய நீதி நியாயங்கள் மனுஷரிடத்துல எட்டாமல் போனாலும் சர்வலோக நியாயாதிபதியாகிய அவர் உங்களுக்கு நீதி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிச்சோன்னு சொன்னா கூட சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பார், அவர் நீதி செய்வார். ஏனென்று சொன்னால் லூக்காவின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல வாசிச்சோன்னு சொன்னா ஒரு விதவை ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு கேட்கிறா, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெகு நாள் வரைக்கும் மனசே இல்லாம இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் என்ன பண்ணனா தன்னுடைய இருதயத்துல சிந்தித்து கொண்டானாம்,
சிந்தித்து கொண்டு அந்த தாயாருக்கு உதவி செய்த நம் அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தான் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரா, சீக்கிரத்துல நியாயம் செய்வாராம். ஆகையினால நியாயம் செய்யக்கூடிய தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னுடைய வழியை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிற, மறைவா கிடையாதுங்க, என் தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நியாயங்கள் நம்முடைய சமூகத்துல வந்து எட்டுகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகர் பலன் அடையட்டும், அநேகர் சாட்சியா இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.